Hi guys, welcome to Euro Truck Simulator 2 and நம்மளுடைய சேனல்ல நிறைய பேர் நம்மள வந்து Euro Truck Simulator 2 விளையாட சொல்லி கேட்டுட்டே இருந்தீங்க. நம்மளும் கொஞ்ச நாள் விளையாடிக்கிட்டு இருந்தோம். அதுக்கு அப்புறம் என்னுடைய சிஸ்டம்ல ஏற்பட்ட சில இஷ்யூஸ்னால என்னால அந்த பழைய கேமை ரிட்ரீவ் பண்ண முடியல. சோ இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷா ஃபர்ஸ்ட்ல இருந்து திருப்பி ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். and இந்த வாட்டி ஃப்ரெஷ் ஸ்டார்ட் அப்படின்றதுனால நான் நம்மளுடைய Euro Truck Simulator 2 கேமை அப்டேட் பண்ணிட்டு புதுசா நிறைய ட்ரக்ஸ் நிறைய ஊர் அப்படின்ற மாதிரி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்மளுடைய இந்த நியூ வெர்ஷன் ஆஃப் கேமை நம்ம வந்து எங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மனியில் முனிச்சில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். முன்னாடி நம்ம போன கேமில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டென்மார்க் இந்த மாதிரியான ஊரில் ஸ்டார்ட் பண்ணோம், ஐசன்பர்க். பட் நம்ம வந்து இப்போ சென்டர் ஆஃப் மேப்க்கு வந்துடலாம். ஸோ நம்மளால் ஈஸியாக யூரோப்புடைய எல்லா இடங்களுக்கும் போக முடியும் அப்படின்ற காரணத்தினால ஜெர்மனியில் இருக்கிற முனிச்சில் நம்மளுடைய பேஸ் கேமை நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது இந்த எஃப்ஹெச் வால்வோட ட்ரக் அப்படின்னா இல்லை, நம்மக்கிட்ட எந்த ஒரு ட்ரக்கும் கிடையாது, நம்மக்கிட்ட எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஸோ ஃப்ரெஷ்ஷாக நம்ம இப்போ தான் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நம்ம இந்த கேமில் இந்த ஒரு ட்ரக் இன்னும் நம்ம வாங்கலை. ஸோ நம்ம ட்ரக்கை ஃபஸ்ட்டு வாங்குவோம், அதுக்கப்புறம் நம்ம நிறைய ட்ரக்ஸை வாங்குவோம். அண்ட் யூரோப் ஃபுல்லாக நிறைய ட்ரக் டிரைவர்ஸை ஹயர் பண்ணி நிறைய ட்ரக்களை வாங்கி ஒரு மிகப்பெரிய ட்ரக் லாஜிஸ்டிக் கம்பெனியாக நம்ம மாறுறது தான் நம்மளுடைய கோல். ஸோ அந்த ஒரு இதில் இன்றைக்கி தான் நம்மளுடைய முதல் ஸ்டெப் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இன்னும் நம்மக்கிட்ட எந்த விதமான ட்ரக்கும் இல்லை. ஸோ நம்ம வந்து படிப்படியாக எபிசோட் 1, எபிசோட் 2, எபிசோட் 3ன்னு சொல்லிட்டு நம்ம அதை கண்டினியூ பண்ணி போயிட்டே இருப்போம் நம்மளுடைய சீரீஸில். அண்ட் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த ஸ்ட்ரீமை வாட்ச் பண்ண ஆரம்பிங்க. அண்ட் நம்ம டேரெக்டாக கேம்குள்ளே போயிடுவோம். ஸோ நம்மக்கிட்ட இருக்கிற ஒரே ஆப்ஷன் குயிக் ஜாப் தான். ஸோ நம்ம அதில் போவோம். ஸோ நம்ம ஆல்ரெடி முனிச்சில் இருக்கோம். ஸோ முனிச்சில் ப்ரைஸ் பர் டிஸ்டன்ஸே நம்ம வந்து வைக்கலாம். ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம கொஞ்சம் தூரம் ஓட்டினாலும் நிறைய இது நம்ம நிறையா வாட் யூ சே அமௌண்ட்டை நம்ம வந்து எடுக்க முடியும். ஸோ ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தா நமக்கு வந்து இதுதான் லோயஸ்ட்லேருந்து ஹையஸ்ட்டு. ஆக்சுவலி இது வெஹிக்கல்னு நினைக்கிறேன். ஸோ இங்கேருந்து ஒரு டிஸ்டன்ஸ் வருது. இங்கே ப்ரைஸ் எது ஹையஸ்ட்லேருந்து லோயஸ்ட்டுன்னு பார்ப்போம். ஸோ இந்த ஒரு இது இருக்குது. இது பார்த்திங்கன்னா நமக்கு 12.32 யூரோ பெர் கிலோமீட்டர். ஸோ அதில் வந்து நம்ம அவ்வளோ கொடுக்குறாங்க நமக்கு. ப்ரைஸ் பர் டிஸ்டன்ஸ்ன்னு பார்த்தோன்னா செக் பண்ணிடலாம் கைஸ். ஸோ 14. இது வந்து என்ன ட்ரக்கு, டேஃபு. ஓகே டேஃப். ஸோ நான் என்ன யோசிக்கிறேன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஓட்ட போகிற ட்ரக் வந்து ஓகே ஓரளவுக்கு மாடர்னாகவும் இருக்கணும். ஏன்னா வந்து இது வந்து ஓல்டு ட்ரக்கு இது எல்லாமே. ஸோ கொஞ்சம் மாடர்னாகவும் இருக்கணும். நீங்கள் பார்த்திங்கன்னா ஒரு எலக்ட்ரிக் ட்ரக் இருக்குது, கொஞ்சம் மாடர்னாகவும் இருக்கணும். அதே சமயம் நமக்கு நல்லா பே பண்ணணும் அப்படின்றது தான் நான் பார்க்குறேன். நான் நம்ம ஃபர்ஸ்ட் கேம். ஸோ கொஞ்சம் நல்ல ட்ரக்கை நம்ம ட்ரைவ் பண்ணணும்னு பார்க்குறேன். ஸோ இங்கே ஒரு வால்வோ இருக்குது. இந்த வால்வோ வச்சு நம்ம ஆஸ்ட்ரியாவுக்கு போகிறோம். இல்லைனா நம்ம இந்த ஸ்கேனியாவிலேருந்து நம்ம ஜெர்மனிக்குள்ளேயே சுற்றலாம். ஐ திங்க் நம்ம ஜெர்மனிக்குள்ளேயே சுற்றலாம். நம்மக்கிட்ட ஓகே எனக்கு தெரிஞ்சு நம்ம மேன் எடுத்தாலும் எல்லாமே ஒரே இடத்துக்கு தான் நம்ம போகிறோம். இந்த ஸ்கேனியா கொஞ்சம் ஓல்டு ஸ்கேனியா, இந்த மேன் ஓல்டு. ஸோ நம்ம இந்த வால்வோவுடைய இந்த க்ளோப் ட்ராட்டர் இது நம்ம எடுத்துக்கலாம். 13.584 பெர் கிலோமீட்டர் பே பண்ணுறாங்க. ஸோ இந்த கேம் எடுத்துக்கலாம். ஸோ ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக நமக்கு இருக்கும். ஸோ நம்ம கேம்குள்ளே வந்தாச்சு. இதுதான் நம்மளுடைய ட்ரக், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது நம்மளுடைய ட்ரக் இல்லை, நம்ம வந்து இந்த குயிக் ஜாப்பில் ஓட்ட போகிறோம். ஸோ நம்ம டிரைவராக நம்மளை இந்த ட்ரக் ஓட்ட ஹயர் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா இதோடைய லைட்ஸ் பாருங்கள், ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக ஒரு வியூ. லைட்ஸ் பார்க்கவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அண்ட் நம்ம உள்ளே உட்காந்துட்ருக்கோம். அண்ட் மேலேயும் பீகான் லைட்ஸ்லாம் இதுக்கு இருக்குது. அண்ட் சன்ரூஃப் இருக்குது. இதுதான் கேபினுடைய இன்டீரியர். நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளுடைய கேபு, ஸ்டேரிங் வீல் அண்ட் நம்மளுடைய கண்ட்ரோல்ஸ் இருக்குது. அண்ட் சைடில் உட்கார ஒரு நல்ல கம்ஃபர்டபுளான சீட். அண்ட் பின்னாடி பர்த்து அண்ட் இந்த டாப் பர்த்தும் இருக்குது. மேலே சன்ரூஃப். இது நம்மளுடைய ரேடியோ அண்ட் நம்மளுடைய மிரர்ஸ். முதல்ல நம்ம வந்து இந்த சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவோம். எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்சம் சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அது இங்கே F4ன்னு நினைக்கிறேன். அதுக்கு F4 F5 தெரியல. F5 வந்து இது மூவ் பண்ணுதோ, அப்போ F4. எஸ், சீட்டை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுவோம் முதல்ல. சீட் பொசிஷன் ஓகே, பட் கொஞ்சம் நான் பின்னாடி வரணும். அதுக்கு ஐ திங்க் டியா, எஸ் டி. கொஞ்சம் நான் பின்னாடி வரலாம். ஹைட்டு ஓகே, கொஞ்சம் பின்னாடி வந்தால் கரெக்டாக இருக்கும். ஸோ இதுதான் மேக்ஸிமம் நல்லா பின்னாடி வர முடியும். ஸோ எஃப்ஓ வியூவை கொஞ்சம் ஓகே
இப்போ ஓரளவுக்கு கரெக்டாக இருக்கும். பேனும் வந்து கொஞ்சம் இந்த பக்கம் வந்துடும். ஹெட்டு ரொட்டேட். ஓகே, இது கரெக்டாக இருக்கும். அதுக்கு நான் ரொம்ப பின்னாடி வந்துட்டேன்னு நினைக்கிறேன். இது ரைட்டு. அண்ட் ஸ்டேரிங்கை வந்து கொஞ்சம் இறக்கலாம். எஸ், ஓகே, இது கரெக்டாக இருக்கும். டெலஸ்கோபிக் கொஞ்சம் ஏற்றிட்டு. ஓகே, ரைட். ஐ திங்க் சீட் பொசிஷனில் நான் கொஞ்சம் இந்த பக்கம் ஹைட்டு லோ இது. ஓகே தான் கைஸ், இது கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் நான் பேன் மட்டும் இந்த பக்கம் கொஞ்சம் போய்க்கிறேன். ஓகே, எனக்கு தெரிஞ்சு இப்போ நம்ம ஓரளவுக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்கும். ஓகே தான். ஸோ இது எடுத்துப்போம். அண்ட் மிரர்ஸ் ஒரு சைடில் மட்டும் இருந்தால் போதும். அண்ட் இந்த மிரர்ஸை பெருசாக நம்ம மூவ் பண்ண வேணாம். ஸோ நமக்கு டேரெக்டாக கேம்குள்ளே போயிடலாம். நம்ம வந்து இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஓகே, இதோடைய சவுண்டு கேளுங்க கைஸ். செம்மையாக இருக்குல்ல சவுண்டு கேட்க. ஸோ நம்ம இன்றைக்கி என்ன எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 ஹனி எடுத்துகிட்டு போகிறோம். 20 டன் ஹனியை வந்து நம்ம நரம்பர்க் அப்படின்ற ஒரு ஊருக்கு எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ நம்மளுக்கு வந்து இதுக்கு 2592 பவுண்ட்ஸ் வந்து நமக்கு தராங்க. இப்போ பார்த்திங்கன்னா மணி காலையில் 10:45. ஸோ நம்ம டெலிவரி எப்போ கொடுக்கணுன்னு பார்த்தீங்கன்னா 11:37 இன்றைக்கி ஈவினிங் 6:17 நம்ம எப்போ வேணால் கொடுக்கலாம். அது வரைக்கும் நமக்கு டைம் இருக்குது. அண்ட் நம்மளுடைய ரூட்டு இதுதான். ஓகே கேஸ், நம்மளுடைய கியர் நம்ம போட்டு நம்ம கிளம்புவோம். ஐ திங்க் இந்த பக்கமாக தான் நம்ம போகணும். ஸோ நான் வண்டி எடுக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு ரிலேட்டிவ்லி நியூ ட்ரக்கு தான். திங்க் இந்த வழியாக தான் போகணுமா? ஒரே வாட்டி நான் செக் பண்ணிக்கிறேன். ரிவர்ஸ் எடுக்க போகிறோம். ஓகே, நம்ம ரிவர்ஸ் எடுத்து தான் போகணுன்னு நினைக்கிறேன். நான் இந்த பக்கமும் வழி கிடையாது. ஐ டோன்ட் திங்க் இந்த பக்கம் வழி இருக்க மாதிரி தெரியல. ஸோ நம்ம ட்ரக்கை இதுக்குள்ளே வச்சு திருப்பிட்டு நம்ம ரிவர்ஸ் எடுத்துகிட்டு போகலாம். ஓகே, ரைட். நம்ம இப்போ ஸ்டேரிங்கை ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கலாம். தென் இப்போ நம்ம ட்ரக்கை டைரெக்டாக அப்படியே ரிவர்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு ஓரளவுக்கு கொஞ்சம் திரும்பினாலே போதும். நம்ம அதை வச்சு ரிவர்ஸ் எடுத்துக்கலாம். ஓகே, எனக்கு தெரிஞ்சு இந்த பக்கம் இப்போ நம்ம திருப்ப ஆரம்பிக்கலாம் நம்ம ஸ்டேரிங்கை. ஓகே ஓகே ஓகே, இப்போ நம்ம பிரேக் போட்டால் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் ஓகே, சாரி கைஸ், ஒரே நிமிஷம். ஓகே, அது போயிடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் இந்த சைடு ஃபுல் டர்ன் அடிச்சுட்டு கொஞ்சம் திருப்பினா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். எஸ், கொஞ்சம் ரிவர்ஸ் போயிடுவோம். இப்போது ஃபுல்லாக ஸ்ட்ரெச் பண்ணுறேன் வண்டி திருப்ப. ஓகே, கொஞ்சம் திருப்பிட்டா போதும். நம்ம அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட் போயிடலாம். ஓகே, ஐ திங்க் கரெக்டாக தான். இன்னும் கொஞ்சம் போனால் கரெக்டாக இருக்கும். ஓகே, நம்ம அந்த பக்கம் தட்டிட்டோம். ஸோ ஃபுல்லாக நான் வந்து திருப்புறேன். ஃபுல் ஸ்டேரிங் திருப்புறேன். இன்னும் கொஞ்சம், எஸ், இன்னும் கொஞ்சம் நான் ரிவர்ஸ் போனோம். என்ன கைஸ், இது ஸ்டார்டிங் மிஷனே இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து நம்ம சிக்கிக்கிட்டோம். ரைட், இதுதான் சொன்னேன். ஓகே ஓகே ஓகே, இப்போ நமக்கு ஃப்ரண்ட்டில் இடம் ஃப்ரீ ஆகிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம ஓ மை காட், இது வேறு ஒரு கடுப்பாக இருக்குது. இது ஆஃப் பண்ணணும் கேஸ், இந்த ஈஸி ஆக்ஸ்டேலா கோஸ்ட்டை. ஓகே ரைட், நம்ம கிளம்புவோம். ஸோ நம்மளுடைய முதல் மிஷினே ஒரு இக்கட்டான ஒரு இடத்துலேருந்து நம்மளை திரும்ப வச்சிட்டாங்க. பரவாயில்ல, நமக்கு இதெல்லாம் ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா நான் வந்து இதுக்கு முன்னாடி நம்ம இந்த கேம் விளையாடிருக்கோம் அப்படின்றதுனால இந்த இடத்துலேருந்து கிளம்புறது ஒன்றும் ப்ராப்ளமாக நமக்கு இல்லை. பட் இந்த கேமை புதுசாக விளையாடுறவங்க இந்த மிஷினை நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்திங்கன்னா கன்ஃபார்மாக உங்களுக்கு ப்ராப்ளமேட்டிக்காக இருக்கும்.
ஓகே ஓகே, நம்ம வந்து மெயின் ரோட்டில் வந்தாச்சு. இந்த பக்கம் யாருனா வராங்களா? இல்லை, ஒரு யூ டர்ன் ரைட். ஸோ நம்மளுடைய இண்டிகேட்டர் போட்டுடலாம். நம்ம வந்து ரைட் சைடு திரும்பணும். ஸோ இந்த லேனில் நம்ம போயிடலாம். அண்ட் நமக்கு பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் சிக்னலும் இருக்குது. ஸோ லாஸ்ட்டு ஒரு ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு ஒரு மாதம் முன்னாடி வரைக்கும் நம்ம ரெகுலராக நம்மளுடைய சேனலில் ஈரோ ட்ரக் சிமுலேட்டர் அண்ட் ட்ரெயின் சிமுலேட்டர் வந்து நம்ம விளையாடிக்கிட்டு இருந்தோம். பட் அதுக்கப்புறமா வந்து சில பல என்னுடைய சிஸ்டமில் ஏற்பட்ட ஒரு சிஸ்டம் மட்டும் சொல்ல முடியாது, நம்மளுடைய சேனலே வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் நடந்து, விச் மீன்ஸ் நம்ம அவங்கக்கிட்ட சொல்கிற என்ன இருக்குது, நம்மளுடைய சேனலில் பார்த்திங்கன்னா ஆக்ட் பண்ணிட்டாங்க. என்னுடைய மெயில் ஐடி மூலயமா ஆக்ட் பண்ணி நம்மளுக்கே நம்ம சேனலில் ஆக்சஸ் இல்லாத மாதிரி பண்ணிட்டாங்க. ஸோ அது நடந்ததுனால நான் என்னுடைய ஸ்டீம் அண்ட் இந்த ஈரோ ட்ரக் சிமுலேட்டர் எல்லாமே அந்த மெயில் ஐடியில் இருந்ததுனால அதை நான் கொஞ்சம் ரெக்கவர் எடுத்து அது பண்ண கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. அண்ட் நம்மளுடைய சிஸ்டம்லேயும் மால்வேர் அட்டாக், டோட்டலாகவே என்னுடைய சிஸ்டம் ஷட் டவுன் பண்ண முடியல. ஸோ டோட்டலாக இருக்கிற எல்லாத்தையுமே அழிச்சிட்டு நம்ம பார்த்திங்கன்னா புதுசாக வந்து எல்லாத்தையும் இன்ஸ்டால் பண்ணக்கூடிய நிலமையில் நம்ம வந்த ஒரு காரணத்தினால தான் திருப்பி இந்த கேமை வந்து இன்ஸ்டால் பண்ணி எல்லா மாட்ஸு டிஎல்சிஸ் இன்ஸ்டால் பண்ணி இது விளையாட ஆரம்பிக்கிறதுக்கு லேட் ஆகிடுச்சு. அதே தான் ட்ரெயின் சிம் வேர்ல்டுக்கும். ஸோ இப்போ நான் எல்லாத்தையும் ரெடி பண்ண ஒரு காரணத்தினால இதுக்கப்புறமா நம்ம ரெகுலராகவே நமக்கு வந்து நிறையா கேம்ஸ் வந்து நம்ம வந்து விளையாடலாம். அண்ட் இந்த ஈரோ ட்ரக் சிமுலேட்டர் அண்ட் ட்ரெயின் சிம் வேர்ல்டு மட்டும் இல்லாமல் நிறையா கேம்ஸ் நம்மக்கிட்ட வந்து நான் வாங்க போகிறேன். நம்ம சேனலில் விளையாட போகிறோம். கேம்ஸ் தாண்டி நிறைய இன்ஃபர்மேட்டிவான ஷார்ட் கண்டென்ட்டும் நம்மளுடைய சேனலில் இருக்குது. அது எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். நீங்கள் ஷார்ட்ஸ் பார்க்குற ஆளாக இருந்தால் உங்களுக்கு வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஈரோ ட்ரக் சிமுலேட்டருக்கு வரலாம். ஐ திங்க் இது 12 கியர் பாக்ஸ் கொண்ட ஒரு இதுதான் நினைக்கிறேன், இந்த FH30. ஓகே, யாரும் வரலன்னு நினைக்கிறேன். நான் பாட்டு கர்வ் அடிச்சிட்டேன். ஓகே, யாரும் வரல. ஸோ நம்ம இந்த மூனிச் அப்படின்றது ஜெர்மனியில் இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு சிட்டி அப்படின்னு சொல்லலாம். அங்கே பார்த்தீங்களா, ஐ திங்க் அது ஸ்டேடியமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸ்டேடியம் இல்லைனா ஏதாவது ஒரு பெரிய பிஸ்னஸ் காம்ப்ளெக்ஸ் ஆர் பிஸ்னஸ் மால்ஸாக இருக்கும். கியரை டவுன் பண்ணுவோம். கொஞ்சம் ஸ்பீடு ரைஸ் பண்ணும்போது கியர் இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஓகே, நம்ம பார்த்திங்கன்னா ஜெர்மனியில் இங்கே ஒரு சிலை இருக்குது. யாருடைய சிலைன்னு தெரில. இது ஃபோட்டோகிராஃபர் ஃபோட்டோ எடுக்கிற மாதிரியான ஒரு சிலை அது. இந்த மூனிச் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு சிட்டி, ஒரு வணிக நகரம். அது மட்டும் இல்லாமல் ஒரு டெவலப்டான ஒரு நகரம் இந்த மூனிச் ஜெர்மனியில். அண்ட் நம்ம இந்த ஜெர்மனியில் வந்து ஹை ஸ்பீடாக போகலாம், நிறைய நேரங்களில் ஸ்பீட் லிமிட் இருக்காது அப்படின்னா அதெல்லாம் காருக்கு. நம்மளுடைய ட்ரக்குக்கு பார்த்திங்கன்னா 80 தான் ஸ்பீட் லிமிட்டு. ஸோ அந்த 80 நம்ம வந்து கரெக்டாக மேனேஜ் பண்ணிட்டு இந்த ஊரில் ஓட்டிகிட்டு போனோம். 80 தாண்டக்கூடாது. ஏன்னா நான் இதில் வந்து டிராஃபிக் அதிகமாக இருக்கும் நேரங்கள், ஐ மீன் டிராஃபிக்ன்ற பாருங்க, டிராஃபிக் வயலேஷன்ஸுக்கு ஃபைன் போடுறத ஆன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நம்ம வந்து இந்த டிராஃபிக் வயலேஷன்ஸ் நிறையா பண்ணோன்னா நமக்கு ஃபைன்லாம் வரும். ஸோ நம்ம ஸ்பீட் லிமிட்டு அண்ட் எல்லாத்தையும் மதித்து தான் நம்ம வந்து ஓட்ட போகிறோம். எனக்கு இந்த மாதிரி கேம்ஸ், சிமுலேஷன் கேம்ஸில் இருக்கிற பிடிச்ச விஷயங்களே அதோடைய ரியலிஸ்டிக்னஸ் தான். ஸோ ரியலாக ஒரு ட்ரக்கை நம்ம ஓட்டினா நம்ம என்ன மாதிரியான ரூல்ஸை ஃபாலோ பண்ணுவோம், எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்ற எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி அப்படி ஓட்டுறது தான் வந்து என்னுடைய ஸ்டைல். அதுதான் எனக்கும் பிடிக்கும் சிமுலேஷன் கேம்ஸில். ஸோ என்னுடைய கேமிங் ஸ்டைலும் அப்படி தான் இருக்கும். எல்லா ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணி எல்லா சிக்னல்ஸ்க்கும் நின்று அப்படி தான் நம்ம வந்து விளையாடுவோம். அண்ட் நான் இதில் இந்த சஸ்பென்ஷன் இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் சென்சிட்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ரியல் ஒரு ட்ரக்கை ஓட்டும் போது எந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு ஏற்படுமோ அதெல்லாம் வச்சுருக்கேன். இன்னும் கூட நம்மளுடைய செட்டிங்கை ஃபைன் டியூன் பண்ணலாம் அடுத்தடுத்த கேம்ஸில். அங்கே பார்த்திங்கன்னா ஒரு போலீஸ் கார் வந்து போகுது அண்ட் ஒரு பெரிய பிரிட்ஜு கைஸ். இதுதான் நம்மளுடைய ட்ரக். இதுதான் சொன்னேன். நான் கொஞ்சம் அந்த ஃபர்ஸ்ட் பர்சனில் ஓட்டும் போது தான் கரெக்டாக ஓட்டுவேன். எனக்கு இந்த தேர்ட் பர்சன் இப்படிலாம் ஓட்டும் போது கொஞ்சம் நமக்கு ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அதை நம்ம சரி பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நம்மளுடைய ட்ரக். அண்ட் இந்த ஒரு இருங்க ஆரனை பார்ப்போம். தான் ஆரன்னு நினைக்கிறேன். இந்த ஒரு ட்ரக்குக்கு இந்த மாதிரி ஒரு ஆரன் நல்லா இல்லை கைஸ். ட்ரக்குனாலே அந்த ஆரன்லேயே அது தெரியணும். பட் இந்த இவ்வளோ பெரிய ஒரு மேசிவான ட்ரக்கு ஆரன்னு பார்த்தீங்களா, அவ்வளோ நல்லா இல்லை. ஸோ 120 கிலோமீட்டர் ஸ்பீடு வரைக்கும் இந்த ஹைவேல போகலாமா. பட் நமக்கு பார்த்திங்கன்னா 80 கிலோமீட்டர் தான். பட் இட்ஸ் ஓகே, நம்ம அப்படியே போவோம். நீங்கள் ஏதோ போட்டிருக்காங்க, என்ன போட்டிருக்காங்க,
ட்ரக்கு சிம்பிள்லாம் வந்து இந்த லேன் ஆடு. ஓகே, நான் இந்த லேனில் தான் போகிறேன். ஓகே, ஸ்பீட் லிமிட் கம்மி ஆகுது கைஸ், கம்மி பண்ணியாச்சு. ஸோ ட்ரக் எல்லாமே வந்து இந்த லேனில் போகணுமா, மற்ற கார்ஸ் அந்த மாதிரி இதெல்லாம் அந்த லேனில் போகணும் அப்படின்ற மாதிரி வச்சுருக்காங்க. ஏதாவது செக்கிங் வருதா ஏன்னு தெரில, ஏன் இப்படி பிரிச்சுருக்காங்கன்னு தெரில. ஐ திங்க் இதுவே மாறுதுன்னு நினைக்கிறேன். ஸோ ட்ரக்கு, பஸ்ஸஸ் அது மாதிரி ஹெவி வெஹிக்கிள்ஸ்லாம் வந்து இங்கே, கொஞ்சம் லெஸ் வெயிட் உள்ள வெஹிக்கிள்ஸ்லாம் அங்கே. அவங்களுக்கு ஸ்பீட் லிமிட் 80, நமக்கு ஸ்பீட் லிமிட் 60. ஸோ இந்த ஸ்ட்ரெச் மட்டும்தான் இப்படியா, இல்லை டோட்டலாகவே டோட்டல் ஸ்ட்ரெச்சுக்கு அப்படி இருக்கா அப்படின்றத நம்ம போக போக தான் நமக்கு தெரியும். இந்த ஒரு ஸ்ட்ரெச் மட்டும்தான் நினைக்கிறேன். ஓகே, டவுன் ஹில் இறங்கும்போது ஸ்பீட் லிமிட் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, இப்போ நம்ம எவனா வந்துடாதீங்க, எனக்கு தனி ரூட் இருக்குது, உள்ளே வந்து என்ட்ராகி வெறுப்பேற்றாதீங்க. ஓகே, ஸோ இன்றைக்கி நிறையா டிராஃபிக் இருக்குது, நம்மளை சுற்றி கார்கள் போயிட்டும் வந்துட்டும் இருக்குது, டிராஃபிக் அதிகமாக இருக்குது. யூஸ்வலி இந்த போன நம்ம லாஸ்ட்டு என்னுடைய சீரீஸை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அதில் வந்து இந்த சில பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, நிறைய வண்டிகள் போக வர காணுமே, ரொம்ப நீங்கள் மட்டுமே போகிற மாதிரியே இருக்கே அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கு காரணம் அதில் அந்த டிஎல்சிஸ் மாடில் வந்து நிறைய டிராஃபிக், ரியல் டைம் டிராஃபிக் இல்லாமல் இருந்துச்சு. பட் இப்போ நம்ம அந்த ரியல் டைம் டிராஃபிக் மாடியும் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் நமக்கு வந்து இதுங்க கொஞ்சம் கியர் டவுன் பண்ணிக்கிறேன், இந்த கியரில் ஏற மாட்டேங்குது. ஸோ நம்ம ரியல் டைம் டிராஃபிக் மோடை இன்க்ரீஸ் பண்ணதுனால நமக்கு நம்மளுடைய கேம்ஸில் ரேண்டம் ரோடு ஈவெண்ட்ஸும் நிறையா இருக்கும், நிறைய டிராஃபிக்கும் இருக்கும். ஸோ அது எல்லாமே வந்து நம்மளுடைய கேம்ஸில் வந்து இன்க்ரீஸ் ஆகியதுக்கப்புறம் வரும். எல்லாமே நம்ம ரியலிஸ்டிக்காக கொடுக்கணும் அப்படின்றதுனால. ஸோ நீங்கள் ரைட்டில் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பங்க் இருக்குது. ஸோ 1000 மீட்டரில் ஏதோ இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க, என்னன்னு தெரியல. மேபி ஸ்பீட் லிமிட்டா என்னன்னு தெரில. ஓகே, நம்ம 80லேயே மெயின்டைன் பண்ணிட்டு போவோம் கைஸ், அதுதான் நமக்கு நல்லது. அண்ட் இந்த ட்ரக்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எனக்கு இது பார்க்க நல்லா இருக்குது, எனக்கு இந்த ட்ரக்கு பிடிச்சிருக்கு. ஐ திங்க் இந்த ரோட்டில் நான் திரும்பணுமா? எஸ், நான் இண்டிகேட்டர் போட்டேன், பட் வந்து நான் இதில் திரும்ப வேண்டிய அவசியம் இல்லை. நான் நேராக போய் அந்த ஒரு டர்னிங்கில் தான் திரும்பணும். ஸோ ஸ்பீட் லிமிட்டை நான் இங்கேயே குறைச்சிக்கிறேன், கியரையும் ஷிஃப்ட் டவுன் பண்ணிக்கிறேன். ஏன்னா மேக்ஸிமம் 50 அதிலே ஏறுவோம் நம்ம. ஓகே, பார்த்திங்களா 50லே ஏறுவோம். இன்னும் கூட நான் கியர் கம் பண்ணுறேன், ஏன்னா நம்ம சேஃபாக ஏறணும், நமக்கு வேகமாக ஏறணும்னு முக்கியமே இல்லை. நம்மளை அது வேறு செம்ம ஷார்ப் கட்டானாக இருக்குது, சேஃபாக இதுலேயும் தட்டாமல் நம்ம ஏறினாலே போதும், ஃபாஸ்ட்டாக ஏறணுன்ற அவசியம் இல்லை. ட்ரக்கு இந்த அந்த சஸ்பென்ஷன் செட்டிங்கை இப்போ மாற்றினேன், அதனால் என்ன ஆகியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரக்கு இப்படி திரும்பும் போது அந்த ஷேக் கூட ஒரு மாதிரி ஒரு டிசினஸ் எனக்கு தண்ணிச்சு. இப்போ அந்த டர்னிங்கில் இப்படி திரும்பும் போது இது பாருங்கள், அந்த ட்ரக்கு ஒரு ஷேக் ஆகுது, கவனிச்சிங்களா? ஸோ அதை சொல்கிறேன், எனக்கு அது இருந்துச்சு, எனக்கு அது ஃபீல் ஆச்சு. ஓகே, திருப்பி ஒரு 4 லேன் ரோடு. ஜெர்மனியுடைய ரோட்ஸ் நிறைய 4 லேன் தான் நினைக்கிறேன், ஹைவேஸ் எல்லாமே. ஸோ நம்ம இதே போவோம், அண்ட் நம்ம கொஞ்சம் டேர்னும் பண்ணுவோம், ஏன்னா அடுத்த ஒரு இது டேர்னிங் நம்ம இருக்குது, பின்னாடியும் யாரும் வரலை. ஸோ இங்கேயே நம்ம லேனை ஸ்விட்ச் பண்ணுறோம். ஓகே, நம்ம இதுக்குள்ளே தான் போகணும். இப்போது கொஞ்சம் ஸ்லோ பண்ணுறோம். எந்த டர்ன் மை காட், டர்னை மாற்றிட்டேன். பின்னாடி அந்த ட்ரக்கை வந்துட்டா நான் ரொம்ப கிட்ட இல்லை, வரலை. இருங்க, நான் ட்ரை பண்ணுறேன், பின்னாடி வந்து ரிவர்ஸ் எடுத்து போக முடியுதான்ட்டு, ஏன்னா ரொம்ப சுற்றிட்டு வர மாதிரி இருக்குது. அவன் தான் ஹார்ன் அடிக்கிறான், இருடா நான் பாட்டுக்கு திருப்பிட்டு போயிடுவேன். அவன் தான் கைஸ் ஹார்ன் அடிக்கிறான், இந்த பக்கம் கிளியராக தான் இருக்குது.
இருப்பா போகிறேன்ல, உடனே ஹார்ன் அடிக்கிறேன். ஓகே தான், ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிட்டோம். இந்த மாதிரி நம்ம ரிவர்ஸ் எடுக்கிறது யாரும் வந்து போலீஸ் யாரும் பார்க்காம இருந்தால் சரி தான். ஓகே, சேஃபாக நம்ம வந்தாச்சு. இப்போ நம்ம இப்படி திரும்பி போயிடுவோம். ரூட்ஸ் தான் ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருந்துச்சு எனக்கு, இந்த பக்கம் திரும்பணுமா அந்த பக்கம் திரும்பணுமான்ட்டு. கொஞ்சம் மிஸ் ஆனதில் ரொம்ப தூரம் சுற்றிருப்போம். பட் இப்போ பரவாயில்ல, பார்த்தீங்களா 1 மணி நேரம் எக்ஸ்ட்ரா சுற்றிருப்போம் கைஸ். நம்ம அந்த ரூட்லாம் எடுக்காமல் இருந்தோம்டா, திருப்பி இந்த கர்வ் எடுத்துகிட்டு திருப்பி ஃபஸ்ட்லேருந்து போய் நான் யூ-டர்ன் பண்ணிட்டு வந்திருந்தேன்னா கிட்டத்தட்ட 1 மணி நேரம் நான் வந்து சுற்றிருப்பேன். அதுக்கு இங்கே பாருங்கள் 16 நிமிஷம் தான். நல்ல வேலை கொஞ்சம் வெயிட் பண்ணான், பின்னாடி வந்த ட்ரக் அவன் கொஞ்சம் க்ளோஸில் வந்திருந்தானா நம்மளால் ஒன்றும் முடிஞ்சிருக்காது. ஸோ 100 கிலோமீட்டர் இதில் போகலாமா இந்த ரோட்டில். ஓகே, அவன் அப்படி வந்துட்டான், நம்ம அப்படி போயிடுவோம். ஓ மேலே போகணுமா? ஓகே கைஸ், நியூயர்பர்க் வந்தாச்சு. நம்ம போக வேண்டிய இடம். கொஞ்சம் பிரேக்ஸ் அப்ளை பண்ணுறோம். நான் மேலே சிக்னல் இருக்குது, கொஞ்சம் ஸ்பீட் லிமிட்டே கம்மி பண்ணுறோம். ஓகே தான். ஓ மை காட், கரெக்டாக திருப்பிட்டேன். கொஞ்சம் இந்த சென்சிட்டிவிட்டி அதிகப்படுத்தினது கொஞ்சம் வண்டி ஓவராக ஆட்டுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. என்னாச்சு? ஓ க்ரீனே போட்டாங்களா? ஓகே. ஓகே, சிட்டிக்குள்ளே வந்தாச்சு. ஸ்பீட் லிமிட் இங்கே பார்த்தீங்களா கைஸ், சைடில் ஒரு ரிவர். ஓ மை காட், ரிவரை பார்க்க போய் வண்டியில் இடிச்சிருப்பேன். மை மிஸ்டேக் தான். ஓகே, நான் அந்த பக்கம் வந்துக்கிறேன். இந்த பக்கம் தான் டேர்னிங் லைனு. ஓகே, இப்போ நடந்தது என்னென்னா, நான் வந்து இதில் இந்த இதை ஆன் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு சவுண்டு கேட்டுச்சு பார்த்தீங்களா, அது எதுக்கான சைன்னா வந்து எமர்ஜென்சி பிரேக்கிங். அது எதுக்கு ஆன் பண்ணி வச்சுருக்கேன்? எமர்ஜென்சி டிடெக்ஷன் கூட. போயிடுவானா? போயிடுவான். ஸோ சப்போஸ் எமர்ஜென்சி பிரேக் ஆன் பண்ணி வச்சுருக்கேன், வெஹிக்கிளுக்கு ரொம்ப க்ளோஸாக போனால் ஆட்டோமேட்டிக்காக வண்டியே வந்து பிரேக்ஸ் அப்ளை பண்ணிக்கும். அந்த செட்டிங் அது. ஓகே, ஸ்ட்ரைட்டாக போகணுமா லெஃப்டாக? நான் ஓகே லெஃப்ட்டு. எனக்கு பின்னாடி வண்டி எதுவும் வராத காரணத்தினால நான் அப்படியே ஸ்லோ பண்ணிட்டு அப்படியே லெஃப்ட் எடுக்கிறேன். ஓகே, நம்ம வந்தாச்சு. இந்த வண்டியை ரிவர்ஸில் விடுவோமா இல்லை எப்படி கைஸ்? முதல்ல எங்கே விடணும்னு பார்த்துட்டு பேசுவோம். முதல்ல இதுனா எப்படி ரிவர்ஸ் எடுத்து விடணுமா? சைட்லேயே விட்டுடலாம் கைஸ். ஏன்னா என்ன சிக்கல்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரிவர்ஸ் எடுத்து விட்றதுக்கெலாம் இங்கே எக்ஸ்ட்ரா இது கிடையாது. எக்ஸ்ட்ரா எடு கிடையாதுன்னா பாயிண்ட்ஸ் அஃப்கோர்ஸ் இருக்குது, பட் நம்ம ஸ்கிப் பண்ணிடுவோம். ஸோ நமக்கு இந்த கேம் போனதில் இந்த ட்ரக்கை இங்கே ஓட்டிகிட்டு வந்ததில் 2591 ரூபா கிடச்சிருக்கு. ஓகே, இப்போ நம்ம அடுத்து இன்னொரு குயிக் ஜாம் விளையாடிட்டு இந்த ஒரு எபிசோடை முடிச்சுப்போம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம நியூயர்பர்க்கில் இருக்கோம். நியூயர்பர்க்லேருந்து இன்னொரு ஊருக்கு போனால் 4000 ரூபா. இருங்க கேஸ், நம்ம டிஃப்ரெண்ட்டான ஒரு ட்ரக்கு ஓட்டுவோம். ஸோ இப்போ இந்த வாட்டி நம்ம வந்து போன வாட்டி நான் எஃப்ஹெச் தானே ஓட்டணும், ஸ்கேனியா ஏதாவது ஓட்ட முடியுதா பார்ப்போம். நியூ ஸ்கேனியாவாக கிடச்சா ஓட்டுவோம், செம்மையாக இருக்கும். பென்ஸ் ஓட்டுவோமா கைஸ்? ரொம்ப கம்மி அமௌண்ட்டு. எஃப்ஹெச் இன்னொரு பென்ஸ் 1000 ஓட்ட முடியாது. இது கொஞ்சம் பழைய ட்ரக்கு தான், 2009 மாடலு. இது எல்லாமே பழைய ட்ரக்காக தான் இருக்குது. நான் ஸோ இதுவே எடுத்துப்போம், ஏன்னா இதுதான் நமக்கு வந்து நிறைய அமௌண்ட் கொடுக்குது. ஸோ கார்லிக் பூண்டு ஏற்றிட்டு போகிறோம். அண்ட் இதுதான் நம்மளுடைய ஸ்கேனியா, நீங்கள் பார்க்கலாம். பூண்டு ஓ டபுள் ட்ரெய்லரா? செம்ம கைஸ், டபுள் ட்ரெய்லர் போல் இருக்குது. அதனால தான் நமக்கு வந்து ஒரு இதுவாக நடந்திருக்கு. ஒரே நிமிஷம், நம்மளுடைய
ஃபோட்டோஸ் நம்ம வந்து எடுத்துப்போம். அதுக்கு ஃபோட்டோ மோட் எஸ், பிகாஸ் நம்மளுடைய தம்ப்நெயிலில் வைக்கிறதுக்கு நமக்கு ஒரு ஃபோட்டோ தேவைப்படுது. செட்ஸியா வேணாம் இது இல்லை. ஓகே, இதை நம்ம செலக்ட் பண்ணுவோம். கொஞ்சம் ஓகே, தம்ப்நெயிலில் இருக்க ஃபோட்டோ எடுத்தாச்சு. இப்போ ட்ரைவுக்கு போயிடுவோம். ஸோ ஃபஸ்ட்டு எல்லா இதுலேயும் மாதிரி சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிடுவோம். கொஞ்சம் பின்னாடி போனால் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ கொஞ்சம் நான் பின்னாடி போயிடுறேன். ஓகே, கொஞ்சம் டவுன் இல்லை, கொஞ்சம் அப்லேயே இருக்கலாம். FOV கொஞ்சம் திரும்பலாம். இல்லை இது கரெக்டாகவே இருக்குது. டில்ட்டு ஏன் தலை டில்ட்டு தானே, இது கொஞ்சம் கீழே இருந்தால் நல்லாயிருக்கும். பேன் இல்லை, சென்டராக தான் ஆல்ரெடி உட்காந்துட்ருக்கேன். ரொட்டேட் மட்டும் லைட்டாக பண்ணிக்கிறேன். ஓகே, ஸ்டேரிங் வந்து இன்னும் கொஞ்சம் மேலே டில்ட்டானால் நல்லாயிருக்கும். ஓகே, அவ்வளோதான் கைஸ். நம்ம இப்போ வண்டியை ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். வண்டியை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சவுண்டை பாருங்கள் இங்கே. நைஸ். பட் இந்த வாட்டி ரொம்ப சிம்பிளாக நேராகவே நம்ம போயிடலாம். நம்ம போன வண்டி வந்து நியூ வெர்ஷன் ஆஃப் FH ஓட்டிட்டு இப்போ இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் கிளஸ்டர் கூட கிடையாது. மேனுவல்னால் இது என்ன சொல்கிறது, டிஜிட்டல்னால் என்ன சொல்லுவாங்க, நார்மல் கிளஸ்டர் இதில். ஸோ இதில் வந்து எனக்கு வந்து இதில் ஷிஃப்டிங் ஆஃப் கியர்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது எனக்கு அதை விட. ஏன்னா இதில் வந்து நான் அதை பார்த்துட்டே இருப்பேன். 15 கிராஸ் பண்ணாலே கியர் நான் ஷிஃப்ட் பண்ணுறேன். பட் அதில் வந்து அந்த மாதிரி இல்லை, அந்த நியூ டைப் ஆஃப் கிளஸ்டர்ஸில். ஓகே ஓகே, வண்டி பொடி பின்னாடி போகாத. என்ன கைஸ், வண்டி பின்னாடி தான் போகுது. ஓகே, ஃபர்ஸ்ட் கியரும் போட்டேன். பின்னாடி ஏதாவது வண்டி இருக்கா? ஓகே, நான் இந்த இடத்துல வந்து நிறுத்திட்டேன். பின்னாடியும் வண்டி இருக்குது, என்னாலேயும் வண்டி நவுத்த முடியல. ஒரு வழியாக வந்துட்டாங்க. இங்கே நிறுத்துவோம். ஸோ இந்த பக்கம் வண்டி போயிட்டே இருக்காங்க, நான் வேறு இந்த பக்கம் திரும்பணும். ஏதோ ஒரு பீப்பிங் அலாரம் அடிக்குது, எதுக்குன்னு தெரில. ஓகே, எப்படியோ எடுத்துகிட்டு வந்தேன். அந்த இதில் கொஞ்சம் மாட்டின மாதிரி இருந்துச்சு வண்டி. ஆடாப்பாவீங்களா. கியர் டவுன் பண்ணுறேன். நல்ல சவுண்டாக இருக்குது இந்த வண்டி. ஏன் இவ்வளோ க்ளோஸாக போகிறான்? அட பைத்தியக்காரா. ஓகே, நம்ம கொஞ்சம் டைம் எடுத்து இப்படி வந்தே திரும்புவோம். ஸோ 50 தான் ஸ்பீட் லிமிட்டு, அதுக்கேற்ற மாதிரி வேறு போனோம். இதோடைய ஆரன் ட்ரை பண்ணி பார்ப்போமா? இதுதாங்க ட்ரக்காரனு, இதுதான் ட்ரக்காரன். ட்ரக்காரன்னா இப்படி தான் இருக்கணும். போன FHல இருந்துச்சு காமெடியாக, அதுவா ட்ரக்காரன். FHல இருக்கிற வால்வோவில் இருக்கிற ட்ரக் ஆரன் வந்து நல்லாயிருக்கா, இல்லை ஸ்கேனியாவில் இருக்கிறது நல்லாயிருக்கா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு இன்னும் ஸ்கேனியாவில் இருக்கிறது தான் பிடிச்சிருக்கு. ஸோ நமக்கு திருப்பி ஒரு ரெட் சிக்னல். ஓகே, எப்படியும் நான் அதை நிறுத்தணுமோன்னு யோசித்தேன். நம்ம வண்டியை நிறுத்த தேவையில்லை, இந்த லேனுக்கு போயிடலாம் கைஸ். ஏன்னா நான் வண்டி கரெக்டாக திருப்பணும். ரைட், ஓகே, அந்த லேன் ஃப்ரீயாக இருந்ததுனால நம்ம திருப்புகிறோம். ஸோ இது வந்து எக்ஸ்ட்ரா ஒரு இதை நம்ம எடுத்துகிட்டு போகிறோம். பார்த்திங்கன்னா தெரியும், பின்னாடி எக்ஸ்ட்ரா ஒரு லென்த்து இந்த ட்ரைலர் அதிகம். அதனால தான் நமக்கு இந்த பிரேக்ஸ் போட்டுருவோம்.
ஓகே, கியரை டவுன் பண்ணுறேன். எக்ஸ்ட்ரா பிரேக்ஸ் அதிகன்றனால தான் அந்த பிரச்சனை. வண்டி மூவ் ஆகுதா? நான் இல்லைல்ல. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டோ ட்ரக் இருக்குது நமக்கு பின்னாடி. ஓகே, நம்ம வண்டி எடுத்துருவோம். ஓகே, ஸோ இந்த ஊரில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்ம முனேஷில் இருக்கும்போது எல்லாமே வந்து பெரிய பெரிய இடமா இருந்த மாதிரி இருந்துச்சு. இங்கே நம்ம வந்து கொஞ்சம் குறுகிய சாலைகள்லாம் இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ நம்ம லெஃப்ட் பண்ணணும், டர்ன் பண்ணணும். ஸோ நம்ம இண்டிகேட்டர் போட்டு ரெடியாக வெயிட் பண்ணுவோம். ஆல்சோ நமக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் தேவை, லெஃப்ட்டு திரும்புறதுக்கு ஷார்ட் டர்ன் பண்ண முடியாது நம்மளால். ஸோ அதனால் நான் இங்கே நிறுத்திக்கிறேன். கொஞ்சம் இவங்கெல்லாம் போனதுக்கப்புறமா கொஞ்சம் ஷார்ட் டர்ன் பண்ணுவோம். நம்ம ஷார்ட் டர்னில் கொஞ்சம் இந்த பக்கமாக ஃபுல்லாக எடுத்து வளைவோம். இருங்க பார்ப்போம், இவங்க இடம் விட்றாங்களான்னு பார்ப்போம். ஓகே, இடம் விட்டாங்க. இப்போ வளைவோம். ஓகே கைஸ், நிறைய டேர்னிங் திருப்பி போகிற மாதிரி இருக்குது. இப்போ தான் ஹைவேக்குள்ளே வந்திருக்கோம். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மேப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஹைவேலேருந்து நம்ம வெளில போகிறோம். ஆக்சுவலி இந்த கிளஸ்டர் தாங்க எனக்கு கியர் ஷிஃப்ட் பண்ணுறது கரெக்டாக இருக்குது. ஆர்பிஎம் மீட்டர்லாம் இல்லை க்ளீனாக தெரியுதா? ஸோ கியர் ஷிஃப்ட் பண்ணி நம்ம போகிறதுக்கு இதுதான் பக்காவாக இருக்குது. அவன் பார்த்தீங்களா என் கூட ரேஸ் கோரான். 80 தான் மேக்ஸு. பட் நான் 80 தாண்டிட்டேன் 10th கியர்லேயே. அசால்ட்டாக 90 தாண்டிடணும்னு நினைக்கிறேன். எஸ், 94, 95, 100 தொட முடியுமா? இப்போ ஸ்ட்ரக்கில் ஓ மை காட் 100 தொட முடியலனாலும் பரவாயில்ல. எயிட்டிஸில் தான் போய்கிட்ருக்கோம். 87 ஸ்பீட் லிமிட்டே 80. ஆனால் நம்ம பார்த்திங்கன்னா அசால்ட்டாக 80க்கு மேலே போய்ட்டுருக்கோம். கொஞ்சம் ஸ்லோ பண்ணிடுவோம். ஹைவேல ஏதாவது ட்ராக் கேமரா வச்சுருந்தாங்கன்னா க்ரூஸ் கண்ட்ரோல் போட்டேன். ஸோ அப்படியே நம்ம இதே 80லேயே க்ரூஸ் பண்ணுவோம் அசால்ட்டாக. இதுதான் கேஸ் நம்ம ட்ரக்கு. ஸோ இந்த ஊரில் பெட்ரோல் ப்ரைஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போமா? நம்ம ஊரில் அஃப்கோர்ஸ் பெட்ரோல் ப்ரைஸ் 101 ரூபா பெட்ரோலுக்கு. டீசலுக்கு எனக்கு சரியாக தெரியல. பட் இருங்க இங்கே ட்ரை பண்ணி பார்ப்போம் எவ்வளோ ப்ரைஸ் வருதுன்ட்டு. நம்மளுக்கு முன்னாடி நிறைய ட்ரக்ஸும் போகிறாங்க உள்ளே. நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஐ திங்க் இந்த பக்கமும் இருக்குது, இந்த பக்கமும் இருக்குது. நான் இந்த பக்கமே போகிறேன். என்ன கைஸ், நமக்கு முன்னாடி இத்தனை ட்ரக்கு நிற்கிறாங்க. ஸோ அந்த வார்னிங் அடிச்சிச்சு பார்த்தீங்களா? அந்த வார்னிங் அடித்தோடனே நமக்கு அந்த லைட் ஆரம்பிக்குது. அதுதான் வந்து நான் அந்த பிரேக்கிங் வார்னிங். நமக்கு முன்னாடி வேறு இத்தனை ட்ரக் நின்று ஃபில் பண்ணுறாங்க. அப்புறமா நான் வந்து ரேட்டை பார்த்துருக்கணுமோ? ஸோ இதுதான் சொன்னேன் லாஸ்ட்டு வீடியோக்கும் இந்த வீடியோ, லாஸ்ட்டு நம்ம அந்த கேமுக்கும் இந்த கேமுக்கும் இதுதான் நான் வித்தியாசமாக சொல்கிறேன். ஸோ அதில் பார்த்திங்கன்னா நான் மேக்ஸிமம் நிறையா வண்டியோ எதுவுமே நான் வந்து பெட்ரோல் போட்டு பார்த்துருக்க மாட்டேன். பட் இங்கே பார்த்திங்கன்னா பெட்ரோல் போடுது. இங்கே பார்த்திங்களா $1.79 இந்த ஊரில் பெட்ரோல். ஹார்ன் அடிக்கிறாங்க. ஏன் அவன் ரிவர்ஸ் எதாவது எடுக்க போகிறான்னா? ரொம்ப நேரமாக நிற்கிற மாதிரி தெரியுது. நம்ம அடிப்போம், சீக்கிரம் போகலான்னு சொல்லிட்டு அடிப்போம். நம்ம வேறு இப்படி மாட்டிக்கணும். நமக்கு பின்னாடி வேறு 2 ட்ரக் இருக்குது லைனாக. அப்பா ஒரு வழியாக எடுத்துட்டான். ஓகே, நம்ம போய் எவ்வளோ பெட்ரோல் ப்ரைஸ்ன்னு மட்டும் பார்த்துருவோம் கைஸ். பெட்ரோல் பெருசாக போட வேணாம், ஏன்னா நம்ம ட்ரக்கும் கிடையாது. பார்த்திங்களா பெட்ரோல் டீசலோடைய ப்ரைஸ் வந்து 1.79. 1.79னா நம்ம ஊர் காசுக்கு எவ்வளோ வரும்? இது வந்து ஈரோவுடைய காசுக்கு. ஈரோவில் வந்து 1.79 ஈரோவுடைய இந்தியன் கன்வர்ஷன் பார்க்கணும். ஓ மை காட், தட்டுமா கிட்டத்தட்ட தட்டியிருக்கோம். ஈரோ டு INR கன்வர்ஷன் பார்த்தா தெரிஞ்சிடும். நான் அப்படியே இந்த இது இங்கேருந்து வெளில எடுத்துகிட்டு ஓ நமக்குன்னே வராங்களா? இருங்க, அந்த ட்ரக்கை நின்ட்டாங்க. நல்ல வேலை, அவன் உள்ளே வந்திருக்க முடியாது.
வந்துட்டோம் எப்படியும் வந்துட்டோம். ஸோ இது மிகப்பெரிய ஒரு ட்ரக் ஸ்டாப் தான் நினைக்கிறேன். இருங்க நான் உங்களுக்கு அந்த கன்வர்ஷன் போட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதில் இந்த ட்ரக்கு ஸ்டாப் இது. ஸோ நம்ம இரவு நேரங்களில் தங்குறதுக்கு இல்லை நமக்கு தூக்கம் வரும்போது தங்குறதுக்கான ட்ரக்கு ஸ்டாப் தான் இது. இங்கே தான் நம்ம வெளியேறினதுக்கப்புறமா நான் அந்த கன்வர்ஷன் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் என் ஃபோனில் எடுத்து. இப்போதைக்கு எனக்கு எவ்வளோன்னு பார்க்க முடியல. ஓகே, நம்ம அப்படியே நம்ம ஸ்பீடை ஏற்றுவோம் வண்டிக்கு. 1:79 பார்த்தோம் கைஸ், 1:79. அண்ட் இதில் நான் வந்து ரியலிஸ்டிக் ஃபியூல் கன்சப்ஷனை வந்து வச்சுருக்கேன். விச் மீன்ஸ் ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு எவ்வளோ ஃபியூல் யூஸ்வலாக ஒரு ட்ரக் கன்சியூம் பண்ணுமோ அதே மாதிரி கன்சியூம் பண்ணோம். அதை நம்ம ஆஃப் பண்ணி விட்டோன்னா நம்ம அடிக்கடி இந்த ட்ரக் வந்து பெட்ரோல் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. பட் நான் வந்து அதை ஆன் பண்ணி வச்சுருக்கேன். விச் மீன்ஸ் நம்ம வந்து அடிக்கடி பெட்ரோல் ஸ்டேஷனும் போகிற மாதிரி இருக்கும். அண்ட் அதே மாதிரி வந்து நான் வந்து ரேண்டம் ஈவெண்ட்ஸையும் ஆன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நம்ம இப்போ போகும்போதே நிறைய ஆக்சிடெண்ட்ஸை பார்க்கலாம். அப்படி இல்லைனா போலீஸ் வந்து யாருனா பிடிச்சிட்ருக்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை நம்ம வந்து பார்க்கலாம். அந்த மாதிரி அந்த செட்டிங்ஸையும் நான் ஆன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ வந்து இதெல்லாம் கேமு கொஞ்சம் உங்களுக்கு பார்க்குறதுக்கும் உங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் பண்ணோம் அப்படின்றதுனால. ஸோ மண்டே 10 மணிக்கு நம்ம வந்து இந்த வண்டியை எடுத்தோம் முனிச்சிலேருந்து. இப்போ பார்த்திங்கன்னா மணி வந்து மண்டே 3 மணி. ஸோ இதை நம்ம முடிக்கும் போது நமக்கு ஒரு 4000, அதில் ஒரு 2000னா கிட்டத்தட்ட நம்ம 6000 பவுண்ட்ஸ் வந்து சம்பாரிச்சிருக்கோம். அண்டு ஆஸ் அ டிரைவராக ஓட்டும் போது நிறையா தான் இருக்குப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது வெளிநாட்டு டிரைவர்களுடைய நிலைமை. பட் இதே கம்பெனி டிரைவர் ப்ளஸ் ஆப்ரேட்டராக இருக்கும்போது அப்போ எவ்வளோன்னு தெரியல. இப்போ இது அதிகமாக வர மாதிரி நமக்கு தெரியுது. ஏன்னா நம்ம வந்து வெறும் டிரைவ் மட்டும்தான் பண்ணுறோம். ஃபியூல் காஸ்ட்டை கூட நம்ம ஏற்றுக்கிறது கிடையாது. ஸோ அப்போ அது எல்லாத்தையும் நம்ம சேர்த்து பார்க்கும்போது நமக்கு ஒரு ரியலிஸ்டிக்காக இவ்வளோ ஆகுமா அப்படின்றது நம்ம டிரைவர் ஆப்ரேட்டராக இருக்கும்போது தான் நமக்கு தெரியும். இப்போ வந்து மேக்ஸிமம் அது தெரியறதுக்கான வாய்ப்பு கம்மி. இருங்க நான் அப்படியே ஆன் பண்ணுறேன். ஓகே, கொஞ்சம் ஓகே முன்னாடி இருக்க ட்ரக்கு ஸ்லோவாக தான் கைஸ் போகுது. ஓவர்டேக் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். அவன் டேர்னிங்கில் ஸ்லோ பண்ணானா நான் பண்ணலாம், இல்லைனா பண்ண முடியாது மேக்ஸிமம். மேலே பார்த்தீங்களா ஒரு ஃபைட்டர் ஜெட் பறந்துச்சு. ஸோ இந்த கார் பாருங்கள் ரொம்ப ரிஸ்கியாக வரான். 2 ட்ரக்குக்கு நடுவில் வந்து ஓவர்டேக் பண்ண முடியுமான்னு பார்க்குறான் போல இருக்குது. வாய்ப்பு கம்மி தம்பி. நானே அவனை ஓவர்டேக் பண்ணுறேன். கொஞ்ச நேரம் பொறுமையாரு. ஓகே, அவன் திரும்பிட்டான் கைஸ். ஒரு காம்படிஷன் இருந்துச்சேன்னு நினச்சேன், காம்படிஷன் இல்லாமல் போயிடுச்சு. ஓகே, அந்த காருக்கு நம்ம வழி விட்ருவோம். அந்த கார் நம்மளை ஓவர்டேக் பண்ண பிறகு நம்ம அந்த லைனில் போயிடுவோம். ஓவர்டேக் பண்ணிக்கிட்டோம் அந்த கார் நம்மளை. ஸோ ரியலிஸ்டிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு ஐஎன்ஆர்ன்றது வந்து 104 ரூபா இந்தியன் ரேட்டுக்கு. அப்போ வந்து 1.79 இருந்துச்சு. ஓ மை காட், கிராஷ் பண்ணியிருப்பேன். 1.79 இருந்துச்சு. கிட்டத்தட்ட 186 ரூபா. 1 லிட்டர் பெட்ரோல் வந்து 186 ரூபா கைஸ். கரெக்டாக பிரேக் பிடிச்சிட்டேன், இல்லைனா நேராக வந்து அடிச்சிருப்பேன். என்னுடைய ஃபோனை பார்த்துக்கிட்டு இருந்தேன்னா உங்களுக்கு ரேட் சொல்கிறதுக்காக. ஸோ அதில் மாட்டிச்சு. ஸோ டீசல் 1 லிட்டர் டீசலோட விலை அங்கே வந்து 186 ரூபா. நம்ம இந்தியாவில் எவ்வளோ தெரியலையே டீசல் 1 லிட்ரு. 186 ரூபான்றது கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்குது. டீசல் வந்து 92 ரூபாயின்னு நினைக்கிறேன். இல்லையே, ஆகஸ்ட் 1 படி 92 ரூபா டீசல் ரேட்டு இந்தியாவில். அங்கே பார்த்தீங்கன்னா 186 ரூபா. காஸ்ட்லியாக தான்ப்பா இருக்குது. பட் அவங்க நாட்டுடைய அந்த
செலவு பண்ணுறதுக்கு அவங்களுடைய சேலரிஸ்க்கு அதுக்கெல்லாம் அது எவ்வளோன்னு தெரில. அதை கம்பேர் பண்ணணும். நம்ம ரேட்டாக பார்க்கும்போது இங்கே விட அங்கே ரொம்ப அதிகமாக தெரிஞ்சாலும் அவங்க நாட்டுடைய விலைவாசி படி அது அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கான்றதை நம்ம பார்க்கணும். ஸோ இன்னும் ஒரு மணி நேரம் போகணும். 64 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ வந்து லாஸ்ட்டு சில எங்கள் சைடில் என்ன கைஸ் எல்லா வண்டியும் அப்படியே நிற்க வச்சுருக்காங்க. என்ன மேட்டர்னு தெரியலையே. ஃபயர் தீயணைப்பு வாகனம் நிற்குது. ஓ அங்கே பார்த்தீங்களா? இருங்க நம்ம வண்டியை நிறுத்திட்டு பார்ப்போம். அங்கே பார்த்தீங்களா நீங்கள்? இருங்க நான் ஃபஸ்ட்டு ஃபயர் ஆஃப் பண்ணிடுறேன். ஏன் நம்ம வண்டி தான் ஆகிட போகுது. இங்கே பார்த்தீங்களா? அந்த ட்ரக்கில் இருந்து அந்த இது வந்து கீழே இதாகிடுச்சு போல இருக்குது. அங்கே ஃபயர் ஆகிட்டுருக்கு. இதில் வந்து எப்படி ஃப்ரீ ரூம் எப்படின்னு வேறு தெரில எனக்கு. ஆனால் ஃபயர் ஆகிருக்கு. அது மட்டும் நமக்கு அங்கேருந்து தெரியுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே தெரியும். ஃபயர் இன்ஜின்லாம் பின்னாடி நின்றுட்டுருக்கு. போலீஸ் வண்டியும் அங்கே நிற்குது. ஸோ நம்ம வந்து இதை ஆஃப் பண்ணி விட்ருவோம் கேஸ். நம்மளும் எடுத்துகிட்டு கிளம்புவோம். ஓகே நம்ம வண்டியால் என்ன ரைஸ் ஆக முடியல. அந்த ஆக்சிடெண்ட்டை பார்த்து நமக்கு ஒரு பெரிய ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம மேலே தான் தப்பு. நம்ம ரொம்ப ஸ்லோவாக திரும்பணும். அவன் வந்து வேகமாக வந்து நம்ம ட்ரக்கில் இடிச்சிட்டான். எதுக்கு டேமேஜ் ஆச்சுன்னு தெரில. நம்ம ட்ரெய்லருக்கு தான் 4% டேமேஜ் ஆகிருக்கு. ஸோ அங்கே ஒரு ஆக்சிடெண்ட்டுன்னு பார்த்தா அதை பார்த்து இங்கே ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு கைஸ். ஓகே எந்த பிரச்சனையும் ஆயிருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் அவனுக்கும். ஆனால் அவன் அது வண்டி இடிச்சதுலேருந்து அசையவே இல்லை அவன். நம்ம வண்டி கிளம்பிடுச்சு. ஆனால் அவன் வண்டி அவன் ஓகே தான் கைஸ். வண்டியை ரிவர்ஸ் எடுத்துகிட்டு கிளம்பிட்டான். ஆக்சுவலி நம்ம மேலே தான் மிஸ்டேக்கு. நம்ம நிறுத்ததுனால நம்மளாலேயே வேகமாக வண்டியை ஸ்பீட் எடுக்க முடியல. நம்ம மேலேயும் மிஸ்டேக் இருக்குது. நம்ம மேலே தான் மிஸ்டேக்கு. இந்த வண்டி தான் பரவாயில்ல ரெக்கவர் ஆகிட்டு போகிறானே. ஸோ நம்ம ஸ்லோ பண்ணதுனால நம்மளாலேயும் குயிக்காக வேகமாக வண்டி எடுக்க முடியல. அவன் அங்கேருந்து டேரெக்டாக வந்ததுனால அவனாலேயும் வண்டியை ஸ்லோ பண்ண முடியல. ஸோ ஒரு சின்ன மெஸ் மாதிரி ஆகிடுச்சு. அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா மழை தூர ஆரம்பிக்குது. மழை பெஞ்சால் லைட்டு போடணுமான்னு தெரியலையே. இதில் லைட்டு போடலன்னா வேறு ஃபைன் போடுவாங்க. நான் நார்மல் லைட்டை மட்டும் போட்டு விட்டுருப்பேன். ஸோ 80லேயே மெயின்டைன் பண்ணுவோம். நம்ம ஒரு ஆக்சிடெண்ட்டை பார்க்க போய் நமக்கு ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சே கைஸ். ஸோ சேட். பட் பரவாயில்ல. ரோட்டில் ட்ரக் ஓட்டினா இந்த மாதிரி விஷயங்கள் நடக்க தான் செய்யும். நம்ம கொஞ்சம் சேஃபாக இருந்திருக்கணும். நம்ம கொஞ்சம் ரூல் ஃபாலோ பண்ணாமல் அந்த ஆக்சிடெண்ட்டை பார்க்க போய் நம்ம நிறுத்தி நம்மளால் ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. நான் திரும்பும்போது கூட அந்த கண்ணாடியில் நான் அவனை பெருசாக கவனிக்கவே இல்லை. நான் பாட்டுக்கு திரும்பினேன். ஆனால் அவன் இருந்ததும் எனக்கு பெருசாக அந்த மேபி என்னுடைய ட்ரக்கு திரும்பும் போது என்னுடைய இந்த ரியர் சைடில் மிரரில் அவன் மாட்டவே இல்லை. சல்லுன்னு கேப் வண்டி எதுவும் இல்லைன்னு பார்த்துட்டு தான் திரும்பின மாதிரி தெரிஞ்சிச்சு. நான் அப்படி தான் திரும்பினேன். பட் அவன் செம்ம ஃபாஸ்ட்டாக வந்ததில் தடார்னு ஒரு அடி. நல்ல வேலை நம்மளுடைய கூட்ஸ் ஏற்றிட்டு போகிற கூட்ஸுக்கு எதுவும் ஆகலை. வண்டிக்கு தான் ஆச்சு 4% டேமேஜு. ஸோ ஆப்வியஸ்லி இதை வந்து நம்மளுடைய இதுலேருந்து பிடிச்சிடுவாங்க. ஓகே 50 ஸ்பீட் லிமிட்டை கம் பண்ணிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் கூட ஸ்லோ பண்ணிட்டாங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே திரும்பும்.
இப்போ தான் நம்மளே ஒரு ஆக்சிடெண்ட்டை பார்த்துட்டு வந்திருக்கோம். இந்த இதில் இன்னொரு ஆக்சிடெண்ட்டு வேண்டாம். ஓகே, இந்த சவுண்டு வந்து எதுக்குன்னா பிரேக். இருங்க, பிரேக் பிடிக்குதா பார்ப்போம். வார்னிங் மட்டும்தாண்ணா, வார்னிங் மட்டும்தான், பிரேக் பிடிக்க மாட்டேங்குது. வண்டிக்கு நியராகவும் நம்ம ரொம்ப ஃபாஸ்ட்டாக போனால் வார்னிங் மட்டும் அடிக்குது. ஸோ இன்னொரு ரெட் சிக்னல். நம்ம அப்படியே போனால் அது க்ரீன் ஆகுமா? இல்லை, ஆகலை. நம்ம லைட் போட்டிருக்கோமா இல்லையா கைஸ்? போடலை. ஐபீம் இப்போ தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப நேரமாக சிக்னல் இருக்குது. ஓகே, வண்டி எடுத்துருவோம். மெயின் ஆமா மேன் ஆமான்னு தெரில. ஸோ அந்த ஒரு சிட்டிக்கு வந்திருக்கோம். அதுவும் மலையில் வந்திருக்கோம். ஸோ சிட்டி லிமிட்குள்ளே நுழைஞ்சிட்டாலே நம்மளுடைய ஸ்பீட் லிமிட் பார்த்திங்கன்னா 50 தான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம ஓட்டணும். அதுவும் ட்ரக்கெல்லாம் நம்ம சிட்டியில் நிறைய கார்னர்ஸ் இருக்கும், ஷார்ப் கார்னர்ஸும் இருக்கும், அதே மாதிரி குறுகலான பகுதியில் இருக்கும். நம்ம தான் பார்த்து ஓட்டணும். ஸ்பீட் லிமிட் கேமரா இருக்குது கேஸ். இதுக்குள்ளே அந்த சிம்பிளை பார்த்தோன்னே வண்டியை ஸ்லோ பண்ணிட்டேன். ஓகே, நம்ம லெஃப்ட்டு போயிடலாம். லெஃப்ட் லைன் போயிடுவோம். ஆக்சுவலி நல்லா இருக்குல்ல ட்ரக்கில் வந்து. நம்ம கார்லலாம் வந்து இந்த மாதிரி இந்த வண்டி வந்து இந்த மாதிரி இடத்துல நிறுத்திட்டா ரொம்ப கஷ்டப்படுது. எந்த மாதிரி இடம்னு நான் சொல்கிறேன்னா, ஒரு இதில் நிற்கும் போது இந்த வண்டி ரொம்ப கஷ்டப்படுது கைஸ். ஸ்பீடு அங்கே ஒரு ஸ்லாண்டிங்கில் பார்த்தோம், வண்டி ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு ஏறுறதுக்கு. அதே தான் இதுவும். ஆனால் அந்த எஃப்ஹெச் வந்து அசால்ட்டாக ஏறிச்சு. ஒரு கர்வ்லேயே திருப்பி எடுத்துகிட்டு வந்தோம். அது ஆரம்பிக்கும் போது அந்த ரூட்டில் அந்த ஒரு ஒரு இதுலேருந்து வெளில அந்த மாதிரி நார்மலுன்னு நினச்சேன். இவ்வளோ பெரிய இதுவாக இருக்கும்னு நான் பார்க்கல கைஸ். ஓகே, இந்த எட்ஜ் வரைக்கும் போய் திருப்பிடுவோம். அந்த பக்கம் ஒரு காரவன் நிற்கிறான். செக்யூரிட்டி நம்ம வண்டியை செக் பண்ணிட்டு தான் உள்ளோடு வாங்கிக்கலாம். செக்யூரிட்டி செக் இன் ப்ராசஸ். ஓகே, நம்ம இப்போ உள்ளே போகலாம். ஸோ நம்ம இந்த பக்கம் தான் திரும்பணும். டிரான்சிநெட். ஸோ அந்த கம்பெனிக்கு வந்தாச்சு. எங்கே வண்டி ஓடணும்? ஓகே, இந்த பக்கம் ஓடணுமா? இப்போ எப்படி சுற்றிட்டு வருவோம்? அப்படியே திரும்ப மட்டும் தான் பார்க்குறேன். ஃபுல் ஸ்டேரிங் வளைச்சு திரும்பியாச்சு கைஸ். நேராக போயிடுவோம், அப்புறம் போய் பிரேக் பிடிப்போம். ஓகே, ஸ்ட்ரைட் பண்ணிட்டேன் ஓரளவுக்கு. ஸோ இதில் 2 கியர் தான் போல இருக்குது. 2 ட்ரைலர் வச்ச வண்டியை நான் ரிவர்ஸ் பெருசாக எடுத்ததில்லை, அதனால் எனக்கு கரெக்டாக தெரில. இது கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகுமான்னு கூட தெரில. போய்கிட்டு இருக்கேன். ஓகே, இப்போ நான் அப்படியே ஃப்ரண்ட் எடுத்து பார்ப்போம்.
ஓகே, அது ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி தெரில. எக்ஸலண்ட் தான். ஓகே, நமக்கு அதுக்கு காசு ஃபைன் போடல கைஸ். ஸோ நம்ம வந்து எதை ஹை வேல்யூ கார்கோ இன்க்ரீஸ் பண்ணிப்போம். ஸோ இந்த ஒரு ஃபஸ்ட் எபிசோடை நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் அடுத்த எபிசோடில் நம்ம எங்கே விட்டோமோ அதை அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணுவோம். அண்ட் வந்து இங்கே பார்த்திங்கன்னா யூஸ்டு ட்ரக் டீலர்ஸும் இருக்குது. ஸோ நம்ம இந்த மாதிரி யூஸ்டு ட்ரக்கையும் வந்து வாங்கலாம். அண்ட் வந்து புது ட்ரக்கையும் வாங்கலாம். ஸோ அது எப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய அடுத்த எபிசோட்ஸில் நம்ம பார்ப்போம். இங்கே பார்த்திங்கன்னா ஐவிகோ ட்ரக்லாம் இருக்குது. ஸோ நம்ம யூஸ்டு ட்ரக் வாங்குகிறோமா இல்லை வந்து புது ட்ரக் வாங்குகிறோமா, அண்ட் நம்மளுடைய கேம் இதுலேருந்து எப்படி எடுத்துகிட்டு போக போகுது, ஸோ இது எல்லாத்தையும் நம்ம கம்மிங் எபிசோட்ஸில் பார்ப்போம். ஸோ அடுத்த எபிசோடில் உங்களை மீட் பண்ணுறேன்னா கமலேஷ் சித்து. பாய்.